மருமகனும் மருமகளும் ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுல இருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனா மருமகன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன மரியாதை! மருமகன் வீட்டுக்கு வந்த உடனே சொம்புல தண்ணி ரெடியா இருக்கும். அந்த சொம்பு தண்ணி குடிச்சிட்டு கீழே வைக்கிறதுக்குள்ளவே காஃபி வேணுமா, டீ வேணுமா, பூஸ்ட் வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு செய்வாங்க. அந்த காஃபி கிளாஸ் கீழே வைக்கிறதுக்குள்ளவே இதுக்கு சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, ஃபிஷ் வேணுமா, பிரான் வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் மருமகன் குளிக்கிறதுக்கு போனா தண்ணி அவங்களே எடுத்து வைப்பாங்க. டவல் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. புது டவல், யூஸ் பண்ற டவல் எல்லாம் கூடாது, ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் மருமகன் எங்க கீழே உட்காந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேர் பின்னாடியே எடுத்துட்டு சுத்திட்டே இருப்பாங்க. எங்க உட்காந்து அங்க போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ மரியாதை கொடுக்கட்டும், நல்லது. யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும், வாங்கணும், அதுதானே நியாயம். வீட்டு மாப்பிள்ளைக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் பொண்ணு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க இல்லையா? சோ அதுக்காக இப்படி பண்றாங்க. அதே மாதிரிதான் மருமகள் வீட்டுக்கு வந்தாலும் எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா? மருமகள் வீட்டுல என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே, என்னம்மா காலங்காத்தால கிளம்புனேன்னு சொன்னா இவ்வளவு லேட்டா வர, என்னாச்சு அப்படின்னு கேட்டு முடியறதுக்குள்ளவே சரி சரி டீ வச்சுடு, தலை ரொம்ப வலிக்குது, அந்த டீ கொதிக்கிறதுக்குள்ளவே வீடெல்லாம் பெருக்கிடு, அதுக்கப்புறம் ஒரு 4 பாத்திரம் தான் இருக்கு, அதுவும் கழுவிடு, அதுக்கப்புறம் இந்த துணி எல்லாம் மடிச்சு வச்சுடு, அதுக்கப்புறம் சமையல் செஞ்சுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனா நாங்க 7 மணிக்கே சாப்பிட்டுடுவோமே, ஆல்ரெடி 6 மணி ஆயிடுச்சு, இந்த வேலையெல்லாம் சீக்கிரமா செஞ்சுட்டு சமையல் கூட செஞ்சிடுமா சீக்கிரமா அப்படின்னு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. என்ன நான் சொல்றது சரிதானே?